என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளை என் அன்பு பிள்ளைகளாகிய உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனும் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக. இந்த புதிய நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பத்தையும் நன்மையும் கொண்டு வருவதாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, உபாகமம் 4:7 வசனம் இவ்வனமாக சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனையே இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஒரு பெரிய ஜாதி எது? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களை ஒரு விதமா பார்க்குறாங்க. ஆனால் எங்க வேதாகமம் என்னத்தமா சொல்லுது? நாம தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவருக்கு நம்மளுக்கு அவர் ரொம்ப சமீபமாக என்ன பண்ணுறாராம், வருகிறாராம். சமீபம்னு சொன்னால் நம்ம ஜபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நம்முடைய வேதனைகளை அவர் கேட்கிறவராக கூட என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. இன்னொரு வசனம் நினைவு கூறுறேன். சங்கீதம் 65:2 வசனம் சொல்லுது, அவர் ஜபத்தை கேட்கிறவர். ஆமேன். அப்போ நாம் அவரை தொழுது கொண்டு ஜபிக்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு கிட்ட வந்து நம்மளுடைய காரியங்களை அவர் செயல்படுத்துகிற தேவனாக கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு. கீழே வசனம் சொல்லுது, இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற ஒரு பெரிய ஜாதி எதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மற்றவங்களை குறித்து பேச விரும்பல, ஆனால் மிகப்பெரிய ஜாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு தன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமா மிகப்பெரிய பாக்கியவானாக கூட என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலவேளையில கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நீங்கள் மிகவும் 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 அதிர்ஷ்டமும் அற்புதமும் செய்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் உங்கள் ஜபத்தை கேட்க உடனடியாக கிட்ட வருகிறவராக இருக்கிறார். கீழே சொல்லுது, அது தேவனை இவ்வளவு கிட்ட பார்க்குற பெரிய ஜாதி எதுன்னு சொல்லி. அப்போ என்ன புரியுது உங்களுக்கு? தேவன் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் கண்ணீரோட துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து அவங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் நீங்கள் பயந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் உங்களை வழிநடத்தக்கூடிய வல்லவராக கூட இருக்கிறார். ஆமென். கவலைப்படாதீங்க. இந்த புதிய நாளில் கூட உங்களுக்கு புதிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவே, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மெய்யான தெய்வமே, உங்க நாம மகிமைப்படுவதாக. எஸ் லார்ட், நாங்கள் பெரிய ஜாதியாக இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சமீபமாய் வருகிற தெய்வனாக இருக்கிறீங்க. வந்து சும்மா போகிறவர் அல்ல. எங்கள் ஜெபத்தை நீர் ஆராய்ந்து அறிந்து எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீங்க. உங்க நாம மகிமை போயிட்டும். நீர் ஒருவரே எல்லாவற்றிலும் மேன்மை அடைவீராக சாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளே, சமீபமாய் வருகிற தேவன் நிச்சயமா இந்த புதிய நாளில் உங்களை உயர்த்துவராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை என் கர்த்தராகிய இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி பெற செய்வாராக. ஆமென். God bless you all.